அதை வாங்கிட்டு வந்து டுடுன்னு காலையிலேருந்து அடையாளமே தெரியாது, யார் அந்த பொண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே மேக்கப்லாம் பண்ணி விட மாட்டாங்களா குட்டிமா? சின்னமே காலி ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சைட்லாம் வந்து ஆர்டர் வாங்கிப்பாங்க. பேர் என்னங்க? ஜாலியா இது அக்னி மூலங்கிறதுனால அடுப்பு வந்து இந்த சைடு தான் வரும். வந்து ஒருத்தர் பூசறதுக்கு ஒருத்தர் கட்டுறதுக்கு இப்படியே தான் பிடிச்சிட்டாரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது நம்ம வீட்டில் குட்டைன்னு தோண்டினதுலேருந்தே ஆதி காலத்தில் வந்து ஒரு 2-3 கவர் வாங்கி மீன் காசு போட்டு வாங்கிட்டு வந்து கெண்டை மீன் விட்டோம். அது வந்து ஒன்றும் வந்த பாடில்லை, எல்லாம் கொக்கும் நாரை அப்புறம் என்ன மடையா எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து விரால் மீன் இருக்கு இல்லையா, அது நம்ம குட்டையில் வந்து ஒரு 2 மீன் 3 மீன் போல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் தான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேனே அதிகமாக இவ்வளோ விரால் மீன் கிடக்கு அப்படின்னு. அதை பிடிப்பதற்கான நேரம் இப்போ தான். காலையிலேருந்து இங்கே பாருங்கள், இது வந்து கொல்லப்புறத்தோட என்ட்ரன்ஸு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த கும்பி பாகத்தில் தான் காலையிலேருந்து குடிகொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இது கொள்ளையே போட்டு சேறு அடித்து சேரும் சகதியுமாக கிடக்குது. காலையிலே வந்து அந்த போர்லாம் போட்டு இறச்சாங்க. 2 பேரை ஆள் வச்சு சும்மா தண்ணியை கையாலே மொண்டு ஊற்றிடலாம் அப்படின்னு என் குடும்பமே போட்டு 2 பேரை வேலை வாங்கினாங்க. அவங்களால முடியாதுன்னு சொல்லி பாவம்னு நான் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்புறம் அந்த என்ஜின் இருக்குல்ல அதை வாங்கிட்டு வந்து டுடுன்னு காலையிலேருந்து புகையாக கிளம்பி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் சூப்பராக ஒரு 10 நிமிஷத்துலேயே அதில் உள்ள தண்ணியை எல்லாத்தையுமே எடுத்து கொல்லை பக்கத்தில் விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு குட்டை கடைசியில். அதுக்குள்ளேயே அந்த இன்ஜின் அந்த ஓஸில் தண்ணி போய் அது வந்து அப்படியே நினைச்சு இழுத்து பார்க்குறாங்க, அது ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ட்டு. அதுக்கப்புறமா என் கணவரும் இன்னொரு அண்ணனும் தான் மொண்டு வாலி வழியாக ஊற்றி இது ஃபுல்லாக ஊற்றி விட்டு அதுலேயே இந்த மொண்டு ஊற்றுனதுல கிட்டத்தட்ட ஒரு 30-40 வெறா குஞ்சு வந்து எடுத்து விட்ருக்கோம் ட்ரம்மில். அதை வந்து அப்புறமா வந்து நம்ம வயலில் இருக்கு இல்லையா குட்டை, அங்கே போய் விட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து சேராக ஆயிடுச்சு, கும்பியாக இருக்குது. அந்த கும்பியில் போய் பெரிய அம்மா மீனும் அப்பா மீனையும் பிடிக்கிறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறோம். நம்மலாம் இறங்க மாட்டோம். அதில் நான் போனேன்னா அடையாளமே தெரியாது, யார் அந்த பொண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க போய் பார்ப்போம். காலையிலேருந்து நான் இந்த கொல்லைக்கும் அதுக்கும் இதுக்கும் சர்க்கஸ் விட்டு என் காலை வந்து ஒரு 10,000 தடவையாவது நான் கழுவியிருப்பேன். அங்கேயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் சமையல் பண்ணணும். இங்கேயும் ஓடியாந்து இவங்க பாவம் அவ்வளோ தண்ணியும் கையாலேயே மொண்டு ஊற்றி இறச்சாங்க. அதனால் பாடாப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அல்லிப்பூ ஒரு 15-20 அல்லிப்பூ போல் இருந்துச்சு. அந்த கிழங்கெல்லாம் பிடுங்கி போட்டிருக்கோம் பாருங்கள், அழகழகாக ரோஸ் கலரில் சூப்பராக பூத்து இருந்துச்சு. பிடுங்கி போட்டிருக்கோம். அந்த கிழங்கு எப்படி இருந்தாலுமே அதை போட்டுட்டா முளைச்சிக்கும். ஐயே அங்கே பாருங்கள், குட்டையை பாருங்கள் இருக்கா. ஏய் அங்க நீங்களும் நீச்சல் உடையில நிற்கலாம்லங்க. ஏங்க இந்த குட்டை கலருக்கு நீங்கள் ரொம்ப கலராக தெரியுறீங்க. ஏய் எங்க பெரிய மீனுங்க, இந்த ரெக்கை காட்டுங்க. அங்கே வருங்க, எல்லாம் கழுவுனாதான் தெரியும். 1/2 கிலோ இருக்குமாங்க? அதனாலதான் எப்படியும் ஒரு வெறா மீன் மட்டுமே ஒரு இப்போதைக்கு 2 கிலோ இருக்குல்லங்க. மிச்சமா? அப்போ 4 கிலோ இருக்குமா? பிடிச்சது மட்டும் நான் சொல்கிறேன். 6 கிலோ இருக்கும். ஓடிட போகுது பிடிச்சதெல்லாம். இங்கே பாருங்க, இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம கையில் கிடச்சது. ஒரு 3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 3 கிலோ இருக்குமாங்க இந்த வேறா? நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கணும் இவரை, முதல்வன் படத்தில் வர அர்ஜுன் கை காலில் பாருங்க, காலை பாருங்க, இந்த கலரில் தான் இருந்தது கையெல்லாம். இது அப்படியே நம்ம இந்த வெறா மீன் குஞ்சுகள் இதுதான் நல்லா கருகருன்னு கிடக்கு. இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அலசணும்.
சும்மா இதை அலசி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 2-3 அலசிட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு நம்ம வயலில் இருக்கு இல்லையா குட்டை, அதில் போய் விட்டுலான் இருக்கோம். ஏன்னா நம்ம குளத்தை வந்து சுத்தகரிக்கணும். எப்படி தான் இந்த அளவுக்கு கும்பிபாகம் கலரில், ஐயோ கருப்பு கலரே தோற்றுரும். கருப்பை விட கருப்பு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கருப்பில் இருக்குது. எப்படி இந்த கலரில் ஆனச்சுன்னே தெரியல, அந்த ஒரு கலரில் இருக்குது. அதான் தண்ணி ஒரே இடத்துல தேங்கி நிற்கிது. அது சின்ன குட்டியாகவும் இருக்கா. அது வேற நம்ம வந்து அதை தீனி போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சத்து மாவாக இருக்கட்டும், இல்லை பழையது இந்த மீறுற சாப்பாடுலாம் இருக்குல்ல, வாழை இலை, வாழை மட்டை, இதெல்லாம் வந்து அந்த குட்டைக்குள்ளேயே போடுறது. அதில் தான் அந்த கூலிங்காக இருக்கவும் அதில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இந்த வெயில் நேரத்துக்குலாம் ஒளிஞ்சிக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மீன் தான் இருந்துச்சு. இதை பாருங்க, இங்கே பாருங்க எப்படி அப்படியே கிடக்கு பாருங்களா. செத்து போன மாதிரியே குட்டிமா செத்துருச்சான்னு கேட்குது. இதில் வந்து மீன் வந்து இன்னும் கிடைக்கல எங்களுக்கு. அந்த சேத்துக்குள்ளேயே போட்டு அந்த அண்ணா அமுக்கிட்டாங்க போல இருக்குது. காலையில் இப்போ பொழுது போகுதா, காலையில் வந்து வெயில் வரும் பாருங்க, அப்போ வந்து எப்படியா இருந்தாலும் தலையை தூக்கிட்டு வெளில வரணும். ஏன்னா நாங்கள் அப்பப்போ அதில் அதுக்கு சாப்பாடை போடும்போதெல்லாம் பார்த்துருக்கோம், பெரிய பெரிய மண்டையாக இருக்கும். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டி தான். எப்படியும் அது காலையில் வரும், காலையில் போய் லபக்குன்னு பிடிச்சிட வேண்டியதுதான். என் கணவருக்கு வேறு நேற்றுலேருந்து உடம்பு சரியில்லை, மூக்கை ஊற்றிக்கிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஜுரம், காய்ச்சலுங்கிற பாருங்க, ஜுரம், இருமல், மூக்கு ஒழுகுதல் எல்லாமே இருக்குது. அதோடையே வந்து இப்போ அந்த குட்டையிலையும் காலையிலே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அங்கே போனால் சரி வராது, அதனால் ஆள் வச்சு காலையில் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். இதை வந்து தண்ணி ஊற்றி எப்படியா இருந்தாலும் இதை சமைக்க நம்ம 2 நாள் வரைக்கும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும். அந்த சேர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கக்கணும். நம்ம எங்கெங்கேயோ இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம். இது வந்து நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வளர்த்த குட்டிகள், அதனால் வந்து சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சேறு வாடை போகிறதுக்காக என்னதான் இருந்தாலும் அது எப்படி பாலும் தேனும் ஊற்றி வளர்த்தாலும் அதோட சேர்வாடை அடிக்க தான் செய்யும். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான மீனா. எனக்கு வந்து நீங்கள் சொல்லும் போதெல்லாம் தான் எனக்கு இந்த மீனை பற்றி தெரியாமல் தான் இருந்துச்சு. நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, எங்கள் ஊரில் இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிது, அந்த ஊரில் அவ்வளோ ரேட்டுக்கு விற்கிதுன்னு. மார்க்கெட்டில் வந்து இந்த கெண்டை மீனெல்லாம் விட இதோட ரேட்டு வந்து மதிப்பு வந்து அதிகம். கிலோ கணக்கெல்லாம் வந்து 600, 700, 800 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு சமமாக விற்கிது இது. அதனால நல்ல மீன் தான், நீங்கள் கிடைச்சா சாப்பிடுங்க. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால சமைச்சு கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு அது என்னமோ அது சாப்பிட தோணலை. சரி, இதோட வந்து இதை முடிச்சுட்டு காலையில் பார்ப்போம். காலையில் என்ன மீன் கிடைக்கிது எல்லாமே சேர்த்து பிடிச்சி போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு அந்த அல்லிப்பூ போனது தான் மனசு கவலையாக இருக்குது. கிழங்கு தான் எடுத்து அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு எப்படியா இருந்தாலும் வர வச்சிருவோம். அல்லிப்பூலாம் பூக்க வச்சிருவோம். இப்போ வந்து ஒயிட்டும் அந்த பிங்க் கலரும் தான் இருக்குது. இனி வரும் காலங்களில் நாங்கள் வந்து பர்பிள் கலரெல்லாம் போடுவோம். ஏன்னா விற்கிது, நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் கலப்படமாக போட்டு விடுவோம் குளத்துல. ஏன்னா நம்மளுக்கு குளம் தான் இருக்குல்ல, சின்ன டப்பு மாதிரி வளர்த்தா தான் அது அவ்வளோ சீக்கிரம் வளராது. நம்ம குளம் இருக்கிறதுனால அது தாராளமாக வளரும். சரி, காலையில் பார்ப்போம். எப்படி சிக்கு உடைச்சாலும் எப்படி குட்டிமா வந்துடுது சிக்கு. ஆடல், இப்படி ஒரு ஆட்டல், இப்படி ஒரு ஓட்டல். அன்னைக்கு மீன் பிடிச்சோம் பாருங்க, அன்னைக்கு பிடிச்சது தான். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தொடர்ந்து சளி, இருமல், ஜுரம். எனக்கு இதோட 2வது அட்டம்ப்ட் இதாகிடுச்சு. இந்த கண்ணுலேருந்து, இந்த மூக்குலேருந்து, தலையிலேருந்து அப்பாடி அப்படியே ஏதோ ஒரு குச்சியில் தலை இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குது. அதுக்கு இடையில இந்த ஃபங்க்ஷன்லாம் வேறு, முகூர்த்த தேதியிலையா கல்யாணம், அந்த மாதிரி முகூர்த்தம் எழுதுறது அப்படி இப்படின்ட்டு வெறும் அலைச்சலாகவே இருந்துச்சு. சரி வர வந்து இதோட இந்த வீடியோ பார்க்கறதுலேருந்து முந்தின நாள் வரைக்கும் ஒரு 5 நாள் வரைக்கும் நம்ம வீடியோங்கிறது 6 நாள் வரைக்குமே வீடியோங்கிறதே போடலை. உடம்பு ஒன்றும் சரியில்லை, என்னால் பேசவுமே முடியல. இந்த பின்னாடி மண்டை இருக்கும்ல, அதெல்லாம் அவ்வளோ ஒரு வலி. இப்படி படுக்கவும் முடியல, நிமிரவும் முடியல, சுத்தமாக உடம்பு சரி வரல. அதே மாதிரி தான் என்னுடைய கணவருக்கும். அவங்க நல்லா இருந்தாலாவது ஏதாவது நான் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்துருவேன். அவங்களுக்கும் நான் என்ன சிம்டம் சொல்கிறேனே அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது. அதனால் வந்து எங்களால் எடுக்க முடியல. நிறைய பேர் வந்து பர்சனலாக ரொம்ப திட்டிலாம் போட்டிருந்தீங்க கமெண்ட்லேயுமே, வீடியோ போடுவியா போட மாட்டியா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் அப்படின்லாம். உடம்பு சரியில்லை, அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த மீன் பிடிச்சே 3 நாள் கிட்ட ஆகுது. 4 நாளாகி மீனில் 2 மீன் செத்து. 4 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அதுலேயே 2 பெரிய மீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் வந்து 2 பெரிய மீன் வந்து செத்துருச்சு. நாள் தண்ணி மாற்றி ஒரு நாள் போட்டிருந்தோம். அடுத்த நாள் வந்து காலையிலே தண்ணி மாற்றணுமா, நாங்கள் அப்படியே வேலையை அப்படியே மறந்துட்டோம். மதியம் போல் மாற்றலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம், 2 மீன் செத்து போயிடுச்சு. அதனால் தொடர்ந்து இப்போ பாக்கி இருக்கிற மீனுக்கெலாம் 2-3 நாள் தண்ணி மாற்றவும் அதெல்லாம் உயிரோடு இருக்குது. அந்த மீன்லாம் வந்து செத்து போயிடுச்சு. சரின்ட்டு என்ன பண்ணுறது,
ஆனால் குட்டி மீன்லாம் இருக்கு. ஆனால் குட்டி மீன்லாம் இருக்குது, பெரிய மீன் மட்டும் செத்துருச்சு. இப்போ இவருக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அதோ பாருங்க, இந்த ஃப்ளாக்ஸி சீடு இருக்குல்ல, அதை வந்து காலையிலே இது பண்ணி நல்லா ஆற வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் வாரம் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீடு அதெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பழக்கமாகவே கொண்டு இருந்தேன். பச்சை பயிறு, வெந்தயம், இந்த இது அதெல்லாம் பாப்பாவுக்கு வந்து அவ்வளோவா தேய்ச்சி விட மாட்டேன். பச்சை பயிரும் தேங்காவும் அரைச்சி நான் சேர்த்து விடுவேன். அது வந்து ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போல்லாம் நான் தேய்க்கிறதே விட்டுட்டேன்னா, சரி இதுக்கப்புறம் சம்மர் தான், இதெல்லாம் தேய்ச்சி குளித்தா கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும். நான் தேய்ச்சிக்கல, பாப்பா வந்து கொஞ்சம் இப்போ சளிலாம் இல்லாமல் இருக்காங்க, அதனால் இதை தேய்ச்சி விட்டுட்டு குளிப்பாட்டலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இவர் ஸ்கூலில் வந்து இது ஆனுவல் டே டான்ஸ் ஆட போகிறாரு. ஈவினிங் மதியம் போல் ஒரு 2:30 போல் ஸ்கூலுக்கு போகணும். அங்கேயே இந்த போனி டைலாம் போடுவாங்களா, அந்த மாதிரி குதிரவால் அதெல்லாம் போட்டு விடணுமா. சரி, ஹேர் பார்க்கவும் நல்லா சில்கியாக இருக்கும் இதை தேய்ச்சி நம்ம குளிக்கும் போது. அதனால் இதை தேய்ச்சி விட்டுட்டு தான் இதுக்கப்புறம் வேலை இது பண்ணோம். இன்றைக்கி வந்து காவியாவுக்கும் மணிக்கு மட்டும்தான் ஸ்கூலு. நீங்கள் பார்க்கும்போது இது மண்டே இவங்க ஸ்கூலில் வந்து ஆனுவல் டேங்கிறதுனால பசங்களுக்குலாம் எதுவும் கிடையாது. காவியாவும் மணியும் தான் போயிருக்காங்க. இவங்களெல்லாம் கிளப்பி இழுத்துக்கிட்டு போகணும். இன்றைக்கி ஃபுல்லாக அலைச்சலாக தான் இருக்கும். சரி, இதை தேய்ச்சி விட்டுட்டு அடுத்தடுத்து வேலையை நம்ம பார்ப்போம். ஜில்லுன்னு இருக்கான்னு சொல்லு. என்னங்க வெய்ய போயிட்டு எப்படி விட்டிமா இருக்கு, எனக்கே ஜில்லுன்னு இருக்கு. அப்பா இது வந்து எப்படின்னா, அந்த முட்டை வெள்ளைக்கரு ஊற்றுவோம்ல ஜெல்லு மாதிரி, முடியல நிற்கவே நிற்காது. இப்படி நம்ம ஊற்றுனோன்னா அப்படியே ஒழுகுது பாருங்க, அந்த மாதிரி ஒழுவோம். அது அப்படி தான் வரும், அது ஒன்றும் கிடையாது. நான் கலப்பி எப்படி நான் இழுத்துக்கிட்டு போக போகிறேன்னா எனக்கு தெரில. அங்கே மேக்கப்லாம் பண்ணி விட மாட்டாங்களா குட்டிமா? ஏன் ஷால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது? ஏன் இந்த மாதிரி எல்லா இடமும் இப்படி அந்த இதில் தலையில் உள்ளே படுற மாதிரி தைக்கணும். இப்போ தான் வெய்ய வருது. இது அப்படியே கொஞ்ச நேரம் தான் அப்படியே தண்ணி மாதிரி அப்படியே இதாகிடும். இந்த இதே பத்தில் கிண்ணம் காலி ஆயிட்டா? கிண்ணமே காலி ஆயிட்டு. இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம். வெயிலில் நிற்காத, வெயிலில் உட்காரக்கூடாது. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அம்மா கூப்பிட்டு காட்டு. ஐயோ, அதெல்லாம் நல்லது, கூலிங்காக இருக்கும். ஏன் பிசு பிசுன்னு தண்ணி மாதிரி தானே இருக்கு, அவ்வளோதான். பின்னாடி அது ஒழுகும். போய் உள்ளக்குள்ளே ஏதாவது சாஞ்சிடாத, போ. அப்படி போய் உட்காந்து அப்படியே அப்படியே ஆடிக்கிட்டே இரு. இப்படி அப்படியும் சும்மா இரு அப்படியே. அட திரும்ப ஒழுகுது அது. அது அப்படி தான் இருக்கும். சரி போ, உட்காந்துக்கோ, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே வந்து இட்லி ஊற்றிருக்கேன், சட்னி அரைச்சி. இன்னும் காலை சாப்பாடே யாருக்கும் ஆகலை. காலையில் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணணும். எங்க இல்லை மீனை தேய்க்கணும்ல. ஃபஸ்ட்டு அங்கே நம்ம பைப்படி இருக்குல்ல, அங்கே வச்சிட்டு இருந்தோம். அது வந்து சரி வரல, தேய்க்கிருக்கலாம். அது வழவழன்னு நம்ம வீட்டு உள்ளே இருக்கும்ல தர, அந்த மாதிரி வழவழன்னு இருக்கும். இதுதான் கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். இதில் போட்டு மீன் தேய்ச்சாதான் நல்லாயிருக்கும். நம்ம இதாங்க தொடப்பத்தவை. இது வரைக்குமே நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்டவே இல்லை. இங்கே பாருங்க, நானும் இந்த மாங்காய் அதே வெம்பிடுச்சு. இதை பாருங்க, இதெல்லாம் வெம்பி கொட்டிடும் போல இருக்குங்க, பழுத்துட்டு. இது மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதோ இங்கெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள். இந்த மாமரம் வச்சு எப்படியும் ஒரு 5 வருஷம் இருக்குமா? கொரோனாவுக்கு முன்னாடி தானே வச்சோம் நம்ம. ஆமாம், அப்படியா? அப்போ 3 வருஷம் இருக்குமோ? ஏதோ ஒன்று 3 வருஷம் இருக்கும். 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் குறைஞ்சிலாம் இருக்காது. 3 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டாடா ஐஸில் வந்து நம்ம சைட்லாம் வந்து ஆர்டர் வாங்கிப்பாங்க. அவங்க தோட்டம் பெரிய தோட்டமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சப்போட்டா கன்று வேணுமா, தென்னங்கன்று வேணுமா, மாங்கன்று வேணுமா அப்படின்னு ஆர்டர் வாங்கிப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி போட்டது. இது வந்து இந்த மங்கனம்பள்ளின்னு நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்ற பழம். இது இதே மாதிரி இன்னொன்று வந்து ஒட்டு வாங்கி போட்டிருக்கோம். ஒன்று குழம்பு வைக்க, ஒன்று வந்து சாப்பிட
அப்படின்னு. அதான் ஒன்று குழம்பு வைக்க ஒன்று சாப்பிட அப்படின்னு 2 கன்று வாங்கி வச்சோம். இது வந்து ஆனால் குட்டியிலே காய்க்கும்ல அந்த மாதிரி கன்று தான். வேர்லேருந்து கிட்டக்கே நம்ம உட்காந்துக்கிட்டே பறிப்போம்ல அந்த மாதிரி கன்று தான். இதில் வந்து எவ்வளோ பூ வச்சுருந்துச்சு. நானும் அவ்வளோ பூவும். இந்த மரம் ஆனால் தாங்காது, சின்ன மரமாக தான் இருக்கும். உங்களுக்கு மரத்தை பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். இந்த பாருங்க, இதுதான் இவ்வளோதான் மரமே. என்ன மாதிரி இன்னொரு ஆள் வச்சா அவ்வளோதான் மரம், சின்ன மரம் தான். ஆனால் இதில் வச்சுருந்த பூவுக்கு இந்த மரம் வந்து தாக்கு பிடிக்காது. அதிகபட்சம் போனால் இன்னும் பூ வச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் கருகுது, ஒரு பக்கம் பூ பூக்குது. இது வந்து இப்போ ஒரு 10, 20, 30 நிறையா தான் இருக்குது. பிஞ்சு வந்து உருட்டிட்டு இருக்குது. ஆனால் அது காய்க்குமா என்னன்னு தெரில. எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு 2 காயாவது அதை பறித்து பழுக்க வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. சரி பார்ப்போம். இது வந்து இந்த அடிப்பம்புக்கிட்டேயே இருக்கிறது வந்து அதுக்கும் கொஞ்சம் தண்ணியெலாம் விட்டுக்கிட்டு நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதில் எருவு, இந்த அடுப்பு சாம்பல், அப்புறம் இந்த முட்டை ஓடு, வெங்காயம், காய்கறி எறிகிறது அதெல்லாம் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கோம். அதிகமாக தண்ணி வைக்கக்கூடாதுன்னு நான் ஜெமினியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கட்டத்தில் நம்ம ஏதாவது ஊட்டப்பயிர் மருந்து பூ கொட்டாத அளவுக்கு அடிக்கலாமா அப்படின்னு பார்த்ததுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. பிஞ்சு வச்சு நாய் துரத்துமா அது வந்து பிஞ்சு வச்சு அது கொஞ்சம் காய் வந்து இந்த பெருசுக்கு ஒரு லெமன் சைஸுக்கு ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னுது. எதுவாக இருந்தாலும் அது சொல்லும். அதை கேட்டு தான் நாங்கள் இப்போ, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா. இங்கே பாருங்க, ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, நீங்கள் அன்னைக்கு பார்த்த மீன் எவ்வளோ இருந்துச்சு, இதுதான் பாக்கி மீன் நம்மளுக்கு. இந்த மீன் எடுங்க, ஏதாவது இருக்கேன்னு நினச்சிக்க வேண்டியதான். இது பாருங்க, உயிரோட தான் இருக்குது. அதெல்லாம் செத்தா மாதிரி கிடக்கு. 2 பக்கமும் கட் பண்ணிட்டாங்க ரெக்கையை. இது எவ்வளோ இருக்கும்? ஒரு 3/4 கிலோ இருக்குமா? 1.5 கிலோ இருக்குமா? சரி, ஆனால் அன்னைக்கு 2 மீனோடையும் சேர்த்தா ஒரு 4 கிலோ 5 கிலோ போல் வந்திருக்கும். நல்ல பெரிய மீன், 2மே செத்தது. சரி, இவங்க அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கட்டும். சரி, மீனை வந்து பாதிலே போட்டுட்டு உங்களுக்கு வீட்டுக்கான அப்டேட் காட்ட வந்துட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பூத்துருக்குன்னு. இந்த பட்ரோஸ் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சதை இது பண்ணி இங்கே இருந்தால் எவ்வளோ பெருசு பூக்குது. இன்னும் ஒயிட்டும் இது வந்திருக்கு, கலந்து பூக்குது பாருங்க. இது அப்படி இதுலேயே இடையில வந்து எல்லோ கலரு, ஆரஞ்சு கலர்லாம் வச்சுருக்கோம். அது இன்னும் பூ வரலை. இங்கே பாருங்க, இதுதான் வந்து நம்ம வீட்டோட அப்டேட் முடிஞ்சிருச்சு. இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து செவுருலாம் வராது. மேலே பெல்ட்டு வந்து அப்புறம் நம்ம கொட்டா போட வேண்டியதான். உங்களுக்கு தெரியுதா, இதுதான் நீளம் அகலம் எல்லாமே வந்து இந்த ரேஞ்சு தான். மொத்தம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நம்ம 10க்கு 10 ரூமை விட அது பெருசு தான். இது உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன். இந்த பக்கம் வந்து ஓப்பன் ஜன்னல் தான் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். 2 பக்கமும் கம்பி வேணால் நம்ம சொருகி விட்டுக்கலாம் அப்படின்னு. என் வீட்டுக்கார் வந்து என்னென்னமோ ஐடியா வச்சுருக்காரு. என்னமோ ஓப்பன் டைப்பில் வந்து அப்போ உள்ள மாதிரிலாம் வைப்போம். செஞ்சதுக்கப்புறம் அவங்க காட்டுவாங்களா, அது எப்படின்னு எனக்கே தெரில. அதனால் இந்த பக்கமும் வந்து ஜன்னல் வச்சிட்டோமா, அப்படியே முதல் முறையாக கட்டாத வீட்டிற்குள் உங்களை அழைக்கிறேன். உள்ளே வாங்க. இதுதான் இதுவே வந்து நம்மளுக்கு பெருசு தான் தாராளமாக. ஏன்னா இங்கே வந்து நம்ம எந்த கச்சமுச்சா ஜாமானும் இருக்காது. அடுப்பிற்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதான் வரப்போகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் வந்து பெரிய செல்ஃபாக வந்துடும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த அஞ்சரை பொட்டி, எண்ணெய் அதெல்லாம் வைக்கிற மாதிரி, இதே வந்து ஆர்ச்சி மாதிரி வளைவாக கொஞ்சம் சொத வேலை பார்ப்பாங்களே அந்த மாதிரி பார்த்து இதை செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் 2 பக்கம் ஜன்னல் வருதா, அதே மாதிரி இங்கே ஒரு ஜன்னல். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஜன்னல். இந்த பக்கத்தில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படியே வீடியோ எடுத்தால் உங்களுக்கு பிடிக்குமா, கச்சமுச்சான்னு ஒரு பக்கம் அசிங்கமாக தெரியும். இதையும் ஓப்பனில் விடலான்னு தான் பார்த்தோம். ஏன்னா அங்கே நம்ம கொல்லைவாசல் இருக்குது, யாராவது வந்தாலும் இங்கேருந்து எட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் ஜன்னல் வச்சு ஓப்பனில் விட்டலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து ஓப்பனில் விட்டால் வீடியோ எடுக்க ரொம்ப கன்றாவியாக இருக்கும். அதனால் வந்து வச்சுருக்கோம் பாருங்க. இது பேர் என்னங்க? ஜாலியா? ஜாலி இல்லை, அன்னைக்கு அந்த அண்ணன் வேறு பேர் சொன்னாங்க. என்னன்னா ஜாலி, என்னமோ ஒரு ஜாலியாக என்ன பேருன்னு தெரில. இந்த மாதிரி வந்து அங்கே ஃபுல்லாகவுமே வச்சிரும் அப்படின்னு. இது பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பாருங்களேன், அப்போல்லாம் வந்து நான் கூரை வீடு அதிகபட்சத்தில் இந்த மாதிரி தான் வாங்கி வைப்பாங்க. இந்த மாதிரி சிமெண்ட்டில் இருக்கும், விளக்கு வச்சு தாமரைப்பூ போட்டு மாடம் மாதிரி அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி ஜன்னல் தான் இது வாங்கி வச்சிட்டோமா, இது வந்து கொல்லைப்பக்கம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜன்னல் ஃபுல்லாக நம்ம வச்சிட்டோன்னா அழகாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த பக்கம் அதை வைக்க
வைக்க போகிறோம். இந்த சைட்லாம் வந்து நம்மளுக்கு அம்மி கொடக்கல் அதுக்கான இடம் இங்கே விட்டாச்சு. அதுக்கு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம இடம் விட்டுருக்கோம். இந்த இதுலேருந்து இது வரைக்கும் வந்து அது ஒரு மாடலாக ஒரு திண்ணை மாதிரி போடும். ஏன்னா உட்காந்துக்க வீட்டுக்குள்ளே வந்து சேர்லாம் இங்கே போட மாட்டோம், எல்லாமே வந்து பழமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு திண்ணை மாதிரி போடும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒன்றையும் கட்டும் போது தான் அது என்ன மாடல் எப்படி வரும் அப்படின்னு தெரியும். இது வந்து கிழக்கு பார்த்த வீடு தான் நம்ம இப்போ கட்டியிருக்கோம். இது அக்னி மூலங்கிறதுனால அடுப்பு வந்து இந்த சைடு தான் வரும். 3 அடுப்பு சில பேர் வந்து போடக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் 3 அடுப்பு வேணாம், 2 அடுப்பே வந்து. ஆனால் அடுப்பு வாங்கி வச்சு தான் நம்மளுக்கு பழக்கம். அவங்க வந்து நாங்கள் அடுப்பு கட்டியே கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. சரி, அதனால் வந்து இந்த பக்கம் அடுப்பு வரும், அந்த பக்கம் அஞ்சரை பெட்டி அதெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் வந்துடும். இது வந்து நம்ம தோட்டத்தை பார்க்குற மாதிரி. இந்த பக்கமும் ஒரு ஜன்னல், இங்கேயும் ஜன்னல், இங்கேயும் ஜன்னல், 4 ஜன்னல். ஏன்னா வந்து இப்போ வெயில் வந்து மணி வந்து 12:30 ஆகுது. வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து வீடு கட்டினாலும் வெயில் வெளிச்சங்கிறது இருக்கும். அந்த சைடு அந்த ஜாலி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஈவினிங் டைமில் நம்மளுக்கு அந்த ஒளி மாதிரி வெளிச்சம் தெரியும்ல, அதுக்கு அது போட்டுரும் அப்படின்னு அது முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் வந்து இந்த கொட்டா கட்டுவாங்களே அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்களேன், அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, லயன் வந்து கிட்டக்க தான் இருக்குது பாருங்கள். அதனால் வந்து கீற்று போடுறது ஓகே தான், ஆனால் கீற்றுக்கு மேலே வந்து நீங்கள் ஷீட்டே போட்டுருங்க, ஏன்னா லைன் கிட்டக்கே இருக்கிறதுனால கீற்று வந்து அவ்வளோவா சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வந்து கீத்தால் கட்டிட்டு உள்ளே பார்க்க கீத்தாக இருக்கணும், வெளியில் பார்க்க ஓட்டு வீடாக இருக்கணும். ஆமாம், அந்த மாதிரி வந்து சரி அது போட்டாலும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு இங்கே வந்து கீற்று வச்சு குளிச்சிட்டியாமா, உள்ளே வந்து கீத்தால் கட்டியிருக்கோம், அதுக்கு மேலே வந்து ஓடு மாதிரியே ஷீட் இருக்குல்ல, அதை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடை பார்க்க எப்படி இருக்குது, இதில் ஏதாவது இந்த சைடு இது செய்யுங்க, அந்த சைடு அது செய்யுங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சாலும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் யோசித்து தான் உங்களுக்கு பிடிச்சா மாதிரி நாங்கள் கட்டுறோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கட்டுறோம். ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பூச்சி என்ன சொன்னாங்கன்னா, இப்படியே இருக்குது, இது இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே வந்து பூச்சி பூசுனா சிமெண்ட்டை வச்சு பூச்சி பூசுனா வழவழன்னு வந்துடும். இப்படியே சிமெண்ட்டை வச்சு கட்டிடலாமா, அப்படி இல்லைன்னா சேத்து கட்டால வந்து மண் சுவர் இருக்கும்ல, அந்த மாதிரி சேறு வச்சு பூசிடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்து என் கணவர் உங்களிடம் கேட்க சொன்னார். அது பார்க்க வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒரு தடவை பூசிட்டா நம்ம ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை முழுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வீடும் வந்து உங்களுக்கு மண்ணால் முழுகினாலே அது வந்து வீடும் கூலிங்காக தான் இருக்கும். கீழே வந்து சிமெண்ட்டு தான் போட போகிறோம், ஏதாவது கலர் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி தான் வந்து கொத்தனாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. வெள்ளிக்கிழமையிலேருந்து அவங்களோட வேலையை தொடங்குறாங்களாம். அதுக்கப்புறம் இனி வரும் காலங்களில் வந்து ஒருத்தர் பூசுறதுக்கு ஒருத்தர் கட்டுறதுக்கு இப்படியே தான் நாள் ரொம்ப பிஸியாக போகும். இதுக்குன்னே தான் எங்களால் சுத்தமாக வீடியோவும் இந்த ஒரு வார காலமாக எடுக்கவே முடியல. சரி, இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வீடியோ போட பார்க்குறேன். அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.